நான் அவரோட படத்துக்கு நான் போகல, ஏன்னா அவருக்கு நமக்கு சரி பண்ணல. அவரை கம்பேர் பண்ணி எழுதிட்டாங்க ஒரு பத்திரிகையில, உங்களையும் அவரையும். ஆமா, அதனால அவருக்கு பிடிக்கல. பிசி அவரு, ஆமா ஆமா ஆமா, பிசிலே ஜாதி பத்தி பேசுறான். சம்பளம் தான் வித்தியாசம். நீயும் நடிகை, நானும் நடிகை. அதுக்கப்புறம் நான் அவர் படத்துக்கு போறதில்லை. அவர் படங்கள்னாலே நம்ம தெரிஞ்ச டைரக்டர் பண்ணா கூட இன்னைக்கும் போக மாட்டேன். அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்கல. எனக்கு என்ன தேவையோ அதான் இப்ப கேட்பேன், அதான் செய்வேன். அதாவது கொடுக்குறாங்கிறதுக்காக. இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, விவேக் சார் செல்லமா நட்டுன்னு கூப்பிடுற ஆக்டர் நட்ராஜன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், அவர் கடந்து வந்த பாதை, அவர் இப்ப பண்ணிட்டு இருக்கிற படங்கள்னு நிறைய பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நீங்க தமிழன் படத்திலேயே விவேக் சாரோட நடிச்சிருப்பீங்க. ஆமா, அந்த சீனுக்கு விஜய் சாரே விழுந்து விழுந்து சிரிச்சாராமா செட்டில். அது அப்படி அது நடந்துச்சு? அதுல ஒரு பெரிய கதைங்க. அந்த சீனுக்கு என்னாச்சு சார்? அது ஜிவி பிரின்ஸ் விஜய் சார் படம், பெரிய படம். கூட்டிட்டு போய் அன்னைக்கு லாஸ்ட் நாள் ஷூட்டு. இப்பதான் சிப்பு, அப்பெல்லாம் பிலிம். சார் இந்த நட்டுக்கு ஒரு காமெடி பாருங்க சார். அப்படியே யோசனை பண்றாரு சார். அப்புறம் சார் ஒரு பீடி காமெடி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அதெல்லாம் வேணாம், நான் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் சொல்றேன். மணி அப்போ சொல்றங்கும் போது மணி 5 மணி, லைட்டு வேற போயிட்டு கரெக்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சீன் ரெடி நட்டு ஓகே அப்படின்னு வந்தாரு. உட்காந்து சீனை சொன்னாரு. எடுத்த உடனே நான் தான் டயல் பண்ணி பேசுறேன். ஆரோக்கிய சாமி பேசுறேன், நானே கட்டு போட்டுக்கிறேன். ஆரோக்கிய சாமி. அதுக்கு எல்லாம் சிரிச்சாங்க. அப்ப மாவு கட்டு போட்டுருக்குதுப்பா, எதுவும் ஃப்ராக்சர் ஆயிருக்குது, கை அசையாம வச்சிருக்குன்னு சொன்னாங்கப்பா. அது மெயினா சொன்னாங்க. அசையாம வச்சிருந்தா 3 மாசத்துல கூடியிருக்குன்னு சொன்னாங்க. என்னன்னா நீ ஆட்டோ பிடிச்சி வரீங்களா? வேண்டாம்பா, நானே ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். அது டயலாக்கே கிடையாது. அப்போ சீனை பார்த்தோன்னே எல்லாம் முடிச்சாச்சு. சீனை முடிச்ச உடனே டேரக்டர் விவேக் சாருக்கு பயங்கர சந்தோஷம். ஏய், அவன் என்னது சீன் பேப்பர்ல இல்லாததெல்லாம் பேசுறான், நல்லா இருக்குதே அப்படின்னு அந்த வேலை போகும்போது கார் டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டே போயிருக்காரு. அப்பவே அந்த டிரைவர் எனக்கு சொன்னார், மார்டின்னு சொல்லிட்டு. என்னட்டு சாரு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாரு, எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. அப்புறம் இது எல்லாம் முடிஞ்சது, படம் முடிஞ்சது. இப்போ காப்பி ரெடி. உடனே படம் பார்க்குறாரு டைரக்டர் படம் பார்க்குறாரு. எஸ்எஸ்சி சார் படம் பார்க்குறாரு, விஜய் சார் அப்பா சந்திர சார் படம் பார்க்குறாரு. எல்லாம் அவங்க ஃபேமிலியே படம் பார்க்குறாங்க. டைரக்டர் எடிட்டர் எல்லாம் படம் பார்க்குறாங்க. நான் கரெக்டாக 7 மணிக்கு போயிட்டேன். அப்போ சைக்கிள் வச்சு நிப்பாட்டிட்டு நேராக உள்ள போனேன். அப்படின்னாரு. நான் வரதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னாரு, சார் இன்னைக்கு தமிழன் படம் பார்க்குறாங்க சார், அப்படிதான் பேசுறாரு. சார் அது என் சீனு வரது டவுட்னு சொல்றாங்களே சார். இல்லை சார், ஃபுட்டேஜ் நிறையா இருக்குதான், டவுட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்தாரு, ஆமா இருக்கு, நல்லா இருக்கு, என்ன சீன் வரும் அப்படின்ட்டாரு. சீன் வரும், கையெடுத்து கும்பிட்டு சாயந்தரம் படம் பார்த்தோன்னே அவர் எஸ்எஸ் சார் டைரக்டர் கூப்பிட்டு, மஜித்ன்னு சொல்லி டைரக்டர், மஜித் வா எந்தெந்த சீன் தூக்குறவா வந்தார். எடுத்த உடனே சார் அந்த கை ஒடிஞ்சு போற சீனை வேக் சார் கை ஒடிக்கிற அந்த சீன் 110 அடி சார். அது கரெக்ட், 110 அடி கரெக்டா. அங்க பிலிம் கட்டு, இங்க நான் கட்டு. அப்போ அது அந்த சீனை போய் தூக்குறாங்க. விஜயன் சார் விழுந்து சிரிக்கிறாரு படம் பார்க்கும்போது. பீக்கா இருந்தது அப்படிங்கிறக்க அவரு சிரிக்கவே மாட்டாருங்க. விஜயன் சார் சைலண்ட் தான், அதிகமா பேசவும் மாட்டார். விஜயன் சார்ட்ட அது ஒரு அப்படி அவர் பார்க்கும்போது அப்படின்ட்டு நல்லா இருக்குல்ல சார், விஜய் சார்ட்டு பேசுறாராம். சார் நல்லா இருக்குல்ல, அவங்க ஒல்லியா இருக்கிறதுக்கு அந்த கையை உடைக்கிறது இவரு பார்த்தாராம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சிரிக்காத மனுஷன் அப்படி ஊந்து சிரிக்கிறது, அந்த சீனை தூக்குறாங்க. வேற சொல்லு. அதாவது சார் இப்போ நீங்க இவ்வளவு பெரிய கதைகள் இருக்குல்ல, ஆனா நடுவுல என்ன பண்ணீங்க? இப்போ ஒரு கேப் இருக்குல்ல, இந்த தமிழன் படத்துக்கு அப்புறமா பசுபதி ராசக்கா பழைய வரைக்கும் ஒரு கேப் இருந்தது. விவேக் சார் கூட படம் பண்ணல, அடிதடி
அழகேசன் நிறைய படம் பண்ணேன். இல்ல அந்த டைம்ல லைக் ட்ரூப்பா இல்லாம தனியா நீங்க படங்கள் தனியா எப்படி முயற்சி தனியா பண்ணி பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் பசுபதி ராசுக்கு அப்புறம் தான் விவேக் சார் கூட ஆமா அவர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணேன். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது விவேக் சார் கூட பல படங்கள் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த கடந்த ஒரு 3-4 வருஷமா பெருசா படங்கள் நம்மளோடது ஸ்ட்ரைக் ஆகல, ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகல. அது என்ன ஆச்சு? நடுவுல வாய்ப்புகள் நீங்க தேடி போனீங்களா? என்ன வாய்ப்பு சொல்றீங்க? தேடி போகலங்கிறத விட கதையோட காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விவேக் சாரு வடிவேல் சார்லாம் தனியா ட்ராக் எடுப்பாங்க. ஆமா, இவங்க ட்ராக் இல்ல. இப்போ சூரி சந்தானம் எல்லாம் ட்ராக் இல்ல. அவர் சந்தானம் சார் வந்து அவர் கூட ஒரு டீம் வச்சிருக்காரு. அவரு யாரையுமே விடல. ஆமா, அவரு அந்த விஜய் டிவில ப்ரோக்ராம் பண்ணும்போது லொல்லு சபால வந்து யாராவது காமெடி எழுதி கொடுத்தாங்களோ அத்தனை பேர்த்தையும் இன்னி வரைக்கும் கூட வச்சிருக்காரு. ஆமா, இது யார் செய்வா இதெல்லாம். ஆனா என்ன வந்து கேட்பாரு, என்ன இதுல என்ன கேரக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. சார் இந்த கேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே டைரக்ட் சார் அதை கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்ட்டு போவார். அவரோட என்ன சார் படம் ஒர்க் பண்ணீங்க? அவரு கூட வந்தான் வென்றான், சர்வ சுந்தர்னு ஒரு படம், அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆமா ஆமா, அதெல்லாம் நல்லா த்ரோட்டா பண்ணோம். அப்புறம் இடையில இன்னொரு படம் பண்ணேன். என்னெல்லாம் ஆஃபீஸுக்கு நான் போயிட்டு வருவேன். அங்கே நம்ம மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், பாலமுருகன் சொல்லிட்டு, KR பாலமுருகன் மேனேஜர். அவர் படங்களுக்குலாம் அவர் தான் மேனேஜர். இப்போ அவர் வெளியே வந்துட்டார், லைக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பார்க்க போவேன், அப்போ என்னை பார்ப்பாரு. அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டது உண்டு? அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்கல. அப்படி என்ன எல்லாம் பழகிட்டாங்கல்ல, அப்படியே தான் சொல்றாரு. நாங்க போய் நின்னோம்னா இவருக்கு என்ன கேரக்டர்னு தான் கேட்பாரு. அந்த மாதிரி யாரையும் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டார். யாரையும் வேண்டாம்லாம் ஒதுக்க மாட்டார். சார் இப்போ நீங்க நடுவுல ஒரு காலம் இருந்து இல்லதான், நடுவுல விவேக் சார் கூட இல்லாம தனியா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்த காலங்கள்ல வடிவேலு சார் கூட பயணம் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சதா? அவரோட ட்ரை பண்ணி படத்துக்கு நான் போகல, ஏன்னா அவருக்கு நமக்கு சரி வரல. ஓகே சார், அதனால அவர் எதனால சார் அவர் கூட ட்ரை பண்ணி சரி வரலையா, இல்ல நீங்க நார்மலாவே ஒதுங்கிட்டீங்க? நான் ட்ரை பண்ணல. அவருக்கு அப்போ ஒரு சின்ன இதுல என்னை பத்தி அவரை கம்பேர் பண்ணி எழுதிட்டாங்க ஒரு பத்திரிகையில, உங்களையும் அவரையும். ஆமா, அதனால அவருக்கு பிடிக்கல. என்ன அது பத்திரிகையில் அப்படி எழுதினாங்க, அப்பெல்லாம் நம்மள பத்திரிகையில எழுதினா அவரு என்ன பெரிய ஆளாவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு. நான் அப்புறம் ஒரு படத்துல வேணான்ட்டாரு. அதுக்கு அப்புறம் நான் ஒரு படத்துக்கு போறதில்லை. அப்புறம் ஒரு ஏன்னு ஒரு படம், அது வேற வழி இல்லை. அங்க வடிவேலு சார், சரத்குமார் சார், சரத்குமார் சார் ஜாதி பத்தி பேசுறான், பிசி அவரு. ஆமா ஆமா ஆமா, பிசி ஜாதி பத்தி பேசுறான், நான் எம்பிபிசி ஆமா அப்படின்னு ஜாதி கவத்தை உண்டு பண்றேன்னு சொல்லி தளபதி தினேஷ் அடிப்பாரு. இன்ஸ்பெக்டர் இவரு கான்ஸ்டபிள். அப்படி அது அந்த ஒரு படம் நடிச்சா, அதுவும் இன்னைக்கும் அது அந்த காமெடி மனசுல நிக்கிற காமெடி. ஒரே ஒரு வார்த்தை, ஜாதி பேரை சொல்லி தப்பிச்சுக்கு பாறானா சார், நான் எம்பிசி சார். அப்ப விஷயம் அதுக்கு முன்னாடி நடந்ததா இல்ல அதுக்கு முன்னாடி நடந்ததுதான்? அதுக்கு முன்னாடி நடந்தது. சரி, நம்ம பிடிக்காத போது ஏன் நாங்க போவான்னு சொல்லிட்டு நான் போறது. அவர் படங்கள்னாலே நம்ம தெரிஞ்ச டைரக்டர் பண்ணா கூட இன்னைக்கும் போக மாட்டேன். நீங்க பார்த்த நடிகர்கள்ல இப்போ ஹீரோஸ்ல உங்களை வியக்க வச்சது, உங்ககிட்ட நடந்துகிட்ட பண்புல உங்களை வியக்க வச்சவர் யாரு? வியக்க வச்சது ரெட் படத்துல அஜித் சார். அப்படிம்பாரு, விளையாடுவார் உங்களோட. அவர் எல்லாத்துட்டுமே விளையாடுவாருங்க. அவரு ஒரு குழந்தைதான். அப்படியா சார்? எல்லாம் சைலண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. விஜய் சார் தான் சைலண்ட். விஜய் சார் தான் சைலண்ட். ஒரு யார்ட்டும் பேச மாட்டாரு, சைலண்ட், தலை மட்டும் ஆடுவாரு அப்படின்னு. அஜித் சார் விளையாடுவார். விட்டு நான் ஏதோ மோனோ ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு படத்துல தான். பின்னாடி வந்து நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. திரும்பி பார்த்தா அவரு சார் அப்படின்னு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் வந்து நம்ம எந்திரிச்சோம்னா, அண்ணா சம்பளம் தான் வித்தியாசம், நீயும் நடிக நானும் நடிக. அஜித் சார் எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கும். நீயும் நடிக நானும் நடிக்க, சம்பளம் தானே வித்தியாசம், எந்திரிச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அதனால நான் எந்திரிக்க மாட்டேன். அவர் வந்தாருன்னா வந்து எந்திரிச்சா திட்டுவாரு, எந்திரிச்சாலே திட்டுவாரு. எந்திரிக்க கூடாது, யாரும் எந்திரிக்க கூடாது, உட்காரு. விஜய் சார் கூட நீங்க டிராவல் பண்ணது எந்த படத்துல? விஜய் சார் தமிழன், பகவதி, யூத், அதெல்லாம் அவர் கூட டிராவல் நடிக்கும் போது சார் வணக்கம் சார் பெருசா எதுவும் பேசிக்க மாட்டார், எப்பவுமே சைலண்டா. ஆனா இப்போ வந்து இப்ப அரசியலுக்கு வந்துட்டார்ல, இனி வைலண்ட் தாங்க. ஆமா, பசங்களாம் ஓட்டு போடுவாங்க. நீங்களுமே அவருக்கு தான் சப்போர்ட்டா சார்? சப்போர்ட்னா நாம அதெல்லாம் எப்படி சொல்ல முடியுமா? அட சொல்லுங்க, உங்க சப்போர்ட் அப்பா அவருக்கு தான். நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வராருன்னா நம்ம சப்போர்ட்டா இல்லைன்னா அப்புறம் என்னப்பா அது? கரெக்ட் தான்.
நம்ம குடும்பத்துல ஒருத்தர் வராரு வந்துட்டு இருக்கும்போது நாம கூட இல்லைன்னா அப்புறம் சப்போர்ட் பண்ணலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? கரெக்ட் தான் சார். ஆனா தனி காமெடியா நான் ஷைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியலன்னு வருத்தம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இல்லை. எதுவுமே ஆனா வருத்தப்பட்டதே இல்லை. இதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பவே அந்த ஒரு மைண்ட் செட். அப்போ என்ன தெரியல எனக்கு, இப்ப அதை நினைச்சு இப்ப எனக்கு பெருமையா இருக்கு. கரெக்ட் தான் சார். அப்போ அதான் சொல்லுவாரு, இவன் எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லை, எனக்கு என்ன தேவையோ அததான் இப்ப கேட்பேன், அததான் செய்வேன். அதாவது கொடுக்குறாங்கிறதுக்காக. ஆனா சார் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தீங்களே, ஏன் டைரக்டர் ஆகணும்னு ட்ரையே பண்ணல? யார்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்க? அவரு அசிஸ்டன்ட் நிறைய சீன் பேச போவோம், நிறைய கதை பேச போவோம். ஒர்க் பண்ணது ஒரு கேட்க ராஜ் இருக்குன்ட்டு அவரு கூட நான் ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் நாங்களாம் ஒன்னா இருந்தோம். ஏன் டைரக்டராக ட்ரை பண்ணல? டைரக்டர் அதை ட்ரை பண்ணி அதுக்கு நான் அப்பப்போ நடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா எல்லாமே என்ன கேட்டாங்க, நீ ஏன் டைரக்டர் பண்ண நடிக்கிறாங்க? அது எல்லாம் பிராப்தம் சாமி, எல்லாம் பிராப்தம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் இந்த டேக் ஒன் தமிழ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறதா நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.